ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்கணும்னா ரெட்மி வந்து நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ண போகிறேன் நியூ மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். லான்ச் பண்ண உடனே நீங்கள் வந்து அந்த மொபைலை வாங்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லான்ச் பண்ண போகிற மொபைலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி டர்போ 4 ப்ரோ. இந்த மொபைலை வந்து எங்கே ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F7 அப்படிங்கிற பேர்லையும் வந்து இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட ஸ்பெஷலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிஸ்பிளே 6.83 இன்ச்சு டிஸ்பிளே, அதுவும் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து மற்ற மொபைலோடலாம் வந்து கம்பேர் பண்ணையில் ரொம்ப பெருசாகவே இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயோட பிக்சல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 1280 × 2800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 120 வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8s Gen SoC. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து நீங்கள் கேம்ஸ் எடிட்டிங் வந்து நீங்கள் ஈஸியாகவே ஸ்மூத்தாக பண்ணிக்கிற முடியும். கேங்கு வந்து ஆகாது, நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா 16 GB RAM, 1 TB மெமரி கார்டு வந்து போட்டுக்கிற முடியும் உங்களால். இதில் வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 15 மெகாபிக்சல் MB கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, பிரைமரி கேமரா. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 12 கேமரா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 20 MB மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கிற முடியும் உங்களால். மொபைல் வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7550 இமேஜ் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். பேட்ரி வந்து சார்ஜ் வந்து போகாது. அதுக்கப்புறம் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீடாகவே சார்ஜ் பண்ணிக்கிற முடியும் மொபைலில். மொபைல் தான். இந்த மொபைல் வந்து நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. லான்ச் ஆனோடனே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.